ஹாய் டியர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கம். வெல்கம் டு இம்போஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம நான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 2 விதமாக நான் செய்ய போகிறேன். கோதுமை மாவுலேயும் செய்ய போகிறேன், மைதா மாவுலேயும் செய்ய போகிறேன். ரெண்டுலேயும் டெக்ஸ்சர் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது கூடவே தேவையான அளவு சால்ட், சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், அரை ஸ்பூன் சுகர், ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா, இது கூடவே ஒரு 2 to 3 ஸ்பூன் ஆயில் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு தடவை நல்லா பிணைஞ்சு விட்டுக்கலாம். இப்போது ஒரு 1/2 கப் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இது நான் காய்ச்சி ஆற வச்ச பால் தான். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு டோவாக கன்வெர்ட் பண்ணிக்கிங்க. சாஃப்டான டோவாக கன்வெர்ட் பண்ணிக்கிங்க. இப்போ இதை நம்ம ஊற வச்சிடலாம் 1 ஹவருக்கு. அதே மாதிரி 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு சால்ட், கொஞ்சோண்டு சர்க்கரை, 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு சிட்டிகை பேக்கிங் சோடா, கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி நான் இந்த டோ ஃபுல்லாகவே நான் பால்லையே தான் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஏன்னா கம்மியான மாவு தான் எடுத்திருக்கேன். அதனால் ஃபுல்லாகவே பால்லையே மிக்ஸ் பண்ணி ஒரு டோ ஆக்கிக்க போகிறேன். இப்போ இதையும் பிணைஞ்சு 1 ஹவருக்கு ஊற வச்சுக்கலாம். ரெண்டுமே ஊறட்டும். இது ஊற கேப்பில் நம்ம பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சு வச்சுக்கலாம். இதோட வீடியோ அடுத்ததாக வரும் உங்களுக்கு. இப்போ 1 ஹவர் ஊறிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் உருண்டை போட்டு வச்சுக்கலாம். நீங்கள் மாவு டஸ்ட் பண்ணி நல்லா பரத்தி எடுத்துக்குங்க. நீல வாக்கில் பரத்தி எடுத்துக்குங்க. ரவுண்டாக பரத்த வேணாம், அப்போ தான் நானுங்கிறது நல்லா தெரியும். மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. நம்ம கடையில் ரெஸ்டாரண்ட்டில் தான் போய் சாப்பிட்ணுன்ட்டு இல்லை, இந்த மாதிரி நம்ம வீட்டிலே ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ நான் இதில் கருப்பு எள்ளு போட்டு ஒரு தடவை அமுக்கி விட்ருக்கேன். பக்கத்துலேயே நான் இந்த ஒயரில் வச்சு வாட்டி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் தோசைக்கல்ல ஹை ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் திருப்பி போட்டிங்கன்னா லைட்டாக வெந்துடும். இப்போ நீங்கள் இந்த ஒயர் ரேக்கில் வச்சு நல்லா ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான நான் ரெடி ஆயிரும். நான் ஒரு நான் எள்ளு போட்டிருக்கேன். நீங்கள் எள்ளு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு தடவை ரோலிங் பின் வச்சு பின் பண்ணிங்கன்னா அது நல்லா ஒட்டிக்கும். இதே மாதிரி தான். இப்போ அடுத்த இதில் நான் கொஞ்சோண்டு பூண்டு சாப் பண்ணது போட்டு அது கூட கொரியண்டர் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குதோ அந்த ஃப்ளேவர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா ப்ளெயினாக அப்படி கூட செஞ்சுக்கலாம், எந்த ஃப்ளேவரும் ஆட் பண்ணாமல். இப்போ அதே மாதிரி ப்ரொசீஜரில் செஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம தோசைக்கல்ல போட்டு தான் ஒயர் ரேக்கில் போடணும். தோசைக்கல்ல 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டிங்கன்னா லேசாக வெந்து வரும். அந்த டைமில் நீங்கள் ஒயர் ரேக்கில் போட்டு எடுத்து மேலே பட்டரோ நெய்யோ நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி நான் கோதுமை மாவுலேயும் செய்ய போகிறேன். கோதுமை மாவுக்கும் நான் கொஞ்சோண்டு பூண்டும் கொரியண்டரும் போட்டு நல்லா அமுக்கி விட்டுடலாம். இப்போ அதே மாதிரி தோசைக்கல்ல போட்டு நல்லா சாஃப்டாக இருக்குது டோ. 2 பக்கமும் திருப்பி விட்டுக்கலாம். ரொம்ப வேக வைக்க தேவையில்லை. நீங்கள் உங்கள்கிட்ட ஒயர் ரேக் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. தோசைக்கல்ல மாவுக்கு பின்னாடி கொஞ்சோண்டு தண்ணி தடவி தோசைக்கல்லை வச்சிங்கன்னா ஒட்டிக்கும். நீங்கள் கைப்பிடி வச்சு தோசைக்கல்லாக இருந்துச்சுன்னா அப்படியே திருப்பி நீங்கள் ஃப்ளேமில் காமிச்சு எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்கிட்ட கைப்பிடி வச்ச தோசைக்கல் இல்லாதனால தான் நான் இப்போ இப்படி செய்கிறேன். ஏன்னா இந்த கல் ரொம்ப வெயிட்டாக இருக்கும், தூக்க முடியாது. அதே மாதிரி வாட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பிளேட்டில் இருக்கிறது மைதா, அந்த பிளேட்டில் இருக்கிறது ஒயிட் பிளேட்டில் இருக்கிறது கோதுமை மாவு. இப்போ மைதாவோட நான் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக நல்ல பபிள்ஸாக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அதே மாதிரி தான் கோதுமை மாவில் செஞ்சதும் இருக்குது. நம்ம ஹெல்தி வெர்ஷனில் செஞ்சு சாப்பிட்லாம். மைதா மாவே நம்ம சாப்பிட்ணுன்ட்டு இல்லை, நம்ம கோதுமை மாவுலேயே நான் செஞ்சு சாப்பிட்லாம். இது கூட பட்டர் மசாலா வச்சு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரெண்டுமே ஒரே மாதிரி டேஸ்ட்டில் தான் இருக்குது, ரொம்ப டிஃப்ரென்ஸ் எல்லாம் இல்லை. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்தி வெர்ஷனாக கோதுமை மாவில் செஞ்சு சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டியர்ஸ்.